ஏதோ சும்மா பூச்சாண்டி காட்டுறாரு, யாரையும் அனுப்ப மாட்டாங்க, லாஸ்டா நோ எவிக்ஷன் அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்தா பொசுக்குன்னு இதை ஓபன் பண்ணி பிரவீன் காந்தி தான் அப்படின்ட்டாரு. அவர் எப்பவும் சொன்னதை செஞ்சுடுவாருங்க. அதை பார்த்த உடனே அவர் முகத்தை பாக்குறதுக்கே ரொம்ப பரிதாபமா போச்சு. அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாம எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தார் கொஞ்ச நேரம். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. அதுக்கப்புறம் வெளியே வாங்க அப்படின்னு உடனே ஓகே சார் வந்துடுறேன் அப்படின்ட்டு சோகமா மூஞ்ச வச்சுட்டு போறதெல்லாம் பாக்குறப்போ வருத்தமா தான் இருக்கு. பட் என்ன பண்றது, 8 சீசன் போயிடுச்சு, இது வரைக்கும் பண்ணாதியா பண்றாங்க. எப்படியும் ஒரு 50+ ஆள் எடுப்பாங்க ஃபர்ஸ்ட் வாரம் வெளியே அனுப்புறதுக்காகவே. அந்த மாதிரி இந்த தடவை வலையில மாட்டினது இந்த மீன். சோ பெருசா ஷாக் ஆகிறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. பட் பாவம் அவர் தான் என்னென்னவோ கனவுகளோட வந்தாரு. எல்லாருக்கும் கருத்து சொல்லி நம்மளால முடிஞ்சது ஏதோ ஒண்ணு செஞ்சு விட்டு போலாமே அப்படின்ற எண்ணத்தோட கடைசியில அவரையே செஞ்சு அனுப்பிச்சு விட்டாங்க. என்னடா கூட இருந்த குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறிக்க கொய்யாவோட பறிக்க முடியும். அப்பவும் அண்ணா அடங்கலையே. வெளியே போற 5 செகண்டுக்கு முன்னாடி வரைக்கும் கருத்தை திணிச்சிட்டு தான் போனாரு. அதெல்லாம் என்னன்னு பின்னாடி பாப்போம். இப்ப நேத்தோட முக்கியமான சம்பவங்கள் மட்டும் முக்காம பார்க்கலாம். ஆரம்பம். சோ சூப்பர் டீலக்ஸ் மக்களை கூப்பிட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன, அது உங்களுக்கு புரிஞ்சுச்சா அப்படின்னு கேட்டதுக்கு புரிஞ்சுச்சு, ஆனா செயல்படுத்த முடியல. ஏன்னா எல்லாத்தையும் போய் சொன்னோன்னு வச்சுங்களேன், என்ன அதிகார வெங்காயம் பண்றியா, நீ சொல்லி நான் கேட்கணுமா அப்படின்லாம் சொல்றாங்க சார். இப்படின்ற ஒரே விஷயத்த வேற வேற மாடுலேஷன்ல சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சரி இதை எப்படி சரி பண்றது அப்படின்னு கேட்டதுக்கு பொசுக்கு நம்ம வினோத் முந்தானேத்த மாதிரி எந்திரிச்சு சார் அதை சரி பண்ணும் அப்படின்னா முதல்ல நாங்க சீக்கிரம் எந்திரிக்கணும் சார் அப்படின்னாரு. யோ இந்த ஆளு ஒருத்தன் ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்கிறோம், சம்பந்தமே இல்லாம எதுக்கு சீக்கிரம் எந்திரிக்கணும், வாயை மூட்டு அமைதியா உட்காரு அப்படின்னு சுத்தி இருந்த கேர்ள்ஸ் எல்லாம் கையை பிடிச்சி இழுத்தாங்க. ஆனா வினோத் இருங்கம்மா என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க, முதல்ல நாங்க சீக்கிரம் எந்திரிச்சு அவங்களை எழுப்பி விடணும் சார், எந்திருங்க என்ன தூக்கம் நாங்களே எந்திரிச்சிட்டோம்ல, போய் அதை செய் இதை செய் அப்படின்னு நாங்க அதிகாரம் பண்ணணும் சார், அவங்க தூக்கத்தை நாங்க கெடுக்கணும் சார் இப்படின்னு பயங்கர ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்காரு. ஸ்டார்டிங்ல இருந்து இந்த பீஸ பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாருமே நேரா போய் மூக்க தொடுவாங்க. ஆனா நம்ம ஆளு காலுக்குள்ள கைய விட்டு அப்படியே கழுத்து வழியா எடுத்து மூக்க தொடுவாரு. ஏன் அவன் நேரம் சொல்ல மாட்டானா, சுத்தி வளைச்சுதான் சொல்லுவானோ. அடுத்து அரோராவும் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த பாருக்கெல்லாம் ஒரு வேலையை கொடுத்தோன்னு வச்சுங்க, இரு மேக்கப் போட்டு வரேன், இரு குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டே இருக்கும் சார். சரி இதுக்கு என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க சார்? பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் சார். என்ன பனிஷ்மெண்ட்? இந்த ஜெயிலுக்கு போடுறது இல்ல அந்த மாதிரி ஏதாவது வேற ஒண்ணு. ஏமா அவ்வளவு தூரம் போற, இப்போ நீ சொல்றதை கேட்கலன்னு வச்சுக்க, அவங்க ஒரு ஆர்கியூ பண்ணுவாங்க, அதுக்கு கவுண்டர் நீங்க கொடுக்கணும்ல, அவங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டா அப்படியே மூடிட்டு உட்காந்துருவீங்களா அப்படின்லாம் பச்சையா கேட்கல, திரும்பி பேசுங்க, ஏன் பேச மாட்டீங்க அப்படின்னு தான் கேட்டாரு. ஆனா இதை தான் கேட்டாரு அப்படின்றதே அங்க நிறைய பேருக்கு புரியல. அந்த லெவல்ல தான் இருக்காங்க நம்ம சீசன் 9 ஓட கண்டஸ்டன்ட்ஸ். எல்லாரும் நான் சொல்ற மாதிரி கேட்கணும். நெக்ஸ்ட் நம்ம கமரு கட்டி எந்திரிச்சு சார் ஒரு சிலர் தப்பு பண்றாங்க தான், ஆனா நிறைய பேர் அந்த வேலையை கரெக்டா பண்றாங்கல்ல, சோ ஒருத்தர் பண்ண தப்புக்காக ஏன் மத்தவங்கள தண்டிக்கணும் அப்படின்றதுக்காக தான். அடேங்கப்பா இதுக்கு மேல நீ பேசணும்னு அவசியமே இல்ல ராஜா, ரொம்ப நல்லா சொன்ன, எல்லாரும் கை தட்டுங்கப்பா அப்படின்னு மத்தவங்களையும் தட்ட வச்சாரு. அதுக்கான காரணம் என்னன்னு நிறைய பேருக்கு புரிஞ்சான்னு தெரியல. அண்ட் அவரும் சொல்லல அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நீ எவ்வளோ நல்லவன் அப்படின்றத போன வாரத்திலே பார்த்துட்டோம். அப்படி இருக்கிறப்போ இந்த டயலாக்லாம் உனக்கு செட்டே ஆகல, நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ அப்படின்ற மாதிரியான கிளாப் தான் அது. முதல்ல இந்த கேள்வி கேட்கிறாருல, எதுக்காக இந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்கவங்க பிக் பாஸ் வீட்ல இருக்கவங்கள வேலை வாங்க முடியல அப்படின்னு. அதுக்கு சிம்பிளான ஆன்சர் என்ன அப்படின்னா, அந்த வீட்ல இருக்க 8 பேர் யார் யாரு, எல்லாமே டம்மி பீஸுங்க எக்ஸப்ட் இந்த ரம்யா. தினேஷ் பாயிண்ட் கட்சா மட்டும் பேக்ல லைட் அடிக்கிற மின்மினி பூச்சி. அப்சரா சொல்லவே தேவையில்ல, இன்னைக்கு பேசினா இதோட அடுத்த வாரம் தான் பேசுவாங்க. அரோராக்கு துஷாரா பாக்குறதுக்கு டைம் கரெக்டா இருக்கு. டேய் மரியாதை மரியாதை மரியாதையா? அப்புறம் நம்ம காந்தி அவரை பத்தி உங்களுக்கே தெரியும். சுபிக்ஷா அவங்க மட்டும் தான் பேசினாங்க, பட் அவங்களே அடிச்சு உட்கார வச்சிட்டாங்க பாரு. அடுத்து வியானா, இதெல்லாம் எதுக்கு வீணா அப்படின்ற மாதிரி தான் அம்மனி. ஆனா இவங்க எல்லாரையும் தாண்டி ரம்யா பேசலாம், அந்த அம்மாவும் பேச மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த டீமை வச்சு எப்படி வேலை வாங்க முடியும்? இந்த டீமை வச்சு ஈ கூட ஓட்ட முடியாது. என்ன சொல்றீங்க? கமருதீன சொல்லவே இல்லையா? அவரை பத்தி சொல்லவா வேணும்? யாரு இருக்கிறதுலே வீக்கான பீஸோ அவங்கள்ட்ட போய் சண்டைக்கு போவாரு. அவங்க திரும்பி என்ன அப்படின்னு சவுண்ட் விட்டா சும்மா நம்பிட்டீங்களா அப்படின்ட்டு வந்துருவாரு. புடிங்க சார் அவனை காட்டு மிராண்டி. A few minutes later பிரியந்தோ வாங்கலாம் கடைக்கு, டீ காஃபி வடலாம் சூடா இருக்கும், சாப்பிட்டு போலாம். சோ மொத்தத்துல சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் கிடையாது, சொத்தையான ஹவுஸ்மேட்ஸ். எல்லாம் சொத்தைங்களா இருக்குதுங்க, ஒரு தட்டு தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. பட் ஸ்டார்டிங்ல இருந்தே சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸை புடிச்சு வறுத்துட்டு இருந்தாரா. சோ நம்ம தர்பூஷணி சுப்பிரமணியபுரம் படத்துல வர்ற ஜெய் மாதிரியே ஈன்னு பல்ல காமிச்சுக்கிட்டு தலையாட்டிக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தாரு. தம்பி திவாகர் அப்படிலாம் பண்ணக்கூடாது, எதுக்கு இப்ப பல்ல காட்டிட்டு இருக்கிற, நீ வாய மூடு, நீ நான் குழந்தையா, சின்ன பசங்க தான் இப்படி எல்லாம் பண்ணும். சாரி சார், சாரி தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லாத, வெளியே போய் யாரையா சொல்லிக்க. இன்னொரு தடவை யாரையாவது பத்தி சொல்லிட்டு இருக்கிறப்ப நீ சிரிச்சன்னு வெய்ய, வாய் வழியா கொல்லிக்கட்டையை விட்டு அது வழியா எடுத்துருவேன், அதான் மூக்கு வழியா அப்படின்னு கண்ணாலேயே திட்டினாரு.
இந்த பல்ல வச்சு பட்டாணி இல்ல மச்சான், பாறாங்களே சாப்பிடலாம். டேய் எத்தனை தடவை சொல்றது என்னுடைய பர்சனாலிட்டி பத்தி பேசாங்க நானே. தம்பி தல துஷாரு, உங்க போஸ்டிங்க்கு என்ன பொறுப்புன்னு புரிஞ்சு வச்சிருக்கீங்களா? புரிஞ்சிருக்கு சார். சரி, அடுத்த வாரத்துல என்ன பண்ண போறீங்க சார்? இதுக்கு முன்னாடி நடந்த சண்டையிலேயே எனக்கு ரொம்ப வருத்தம். ஒருவேளை நான் அங்க இருந்தேன் அப்படின்னா சண்டை போட்ட 2 பேரையும் உட்கார வச்சு அவங்க 2 பேரும் மட்டும் தனியா விட்டு உங்க 2 பேருக்குள்ளேயே கொஞ்ச நேரம் பேசிக்கங்க அப்படின்னு பேச வச்சிருப்பேன் சார். அதுக்கப்புறம் எப்படி சண்டை போடுவாங்க? இதுதான் இனி வரும் வாரங்கள்லயும் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட இந்த பிக் பாஸ் சீசன் 9 எப்படி இழுத்து மூடுறது அப்படின்றதுக்கான ஒரு பிளான போட்டுட்டு இருக்காரு துஷார். ஏன்னு கேக்குறீங்களா? ஆமா, யார் யாரெல்லாம் சண்டை போடுறாங்களோ அவங்க எல்லாரையும் சமாதானப்படுத்தி விடுவாராம். அப்புறம் எப்படி இந்த ஷோ ஓடும்? நம்ம பிக் பாஸ் குழுவே 100 பேரை வச்சுட்டு எப்படி சண்டை போட வைக்கலாம்னு என்னென்னவோ பிளான் போட்டுட்டு இருக்காரு. இவர் உள்ள உட்காந்து சமாதானப்படுத்தி விட்டுருவாராம். அப்படிலாம் பண்றாதீங்க ஐயா. ஒருவேளை உங்க மூலியமா வேற யாராவது சமாதானம் ஆயிட்டாங்கன்னு வச்சுங்க, அடுத்த வாரமே அரோராக்கு பாய் சொல்லிட்டு அரோகரா அரோகரான்னு வீட்டுக்கு போக வேண்டியதுதான். எனக்கு அடை வேணும், அதுவும் தேனடையா. நெக்ஸ்ட் நம்ம சேதனே ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டார். அந்த கேப்ல எந்த பெண்ணின் மடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா எப்பவுமே உட்கார்ந்துட்டு இருப்பார் தெரியுமா நம்ம எஃப்ஜே. அவருக்கு அப்போதைக்கு கிடைத்தது கனியின் மடி. அந்த ஜிலேபிலே நீதான் பட்ட ஜிலேபி, அதான் துண்டா தூயின்னு வந்துட்ட. அந்த மடியில படுத்துட்டு இருக்கிறப்போ அந்த பைபிளியே சும்மா இருந்தாலும் நம்ம பூர்ணிமாவோட தங்கச்சி இருக்காங்க தெரியுமா, ஆதிரை. அவங்க எஃப்ஜே ஓட மீசைக்கு தாடிக்கெல்லாம் அழகா மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. இவன் சும்மா இருந்தாலும் சண்டால திருக்கி இவன் நாலா பக்கமும் சுத்தி சுத்தி வர்றான். அப்புறம் எனக்கு ஒரு டவுட். ரீசெண்டா ஆஹா எஃப்எம்ல அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் வந்துச்சு. என்ன பேரு அப்படின்னு கேக்குறீங்களா? அதான் அப்படின்றதான் வெப் சீரிஸ் பேரு. அதுல இந்த அரோரா சின்க்ளேர் இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு பேரா ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. அவர் யாருன்னு பார்த்தா வேற யாரு, நம்ம எஃப்ஜே. இதுங்க ரெண்டும் அந்த வெப் சீரிஸ்ல பண்ற சிலுமிஷங்கள் இருக்கே. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு? எனக்கு அந்த அதெல்லாம் பாக்குறப்போ எப்படியும் இவங்க 2 பேரும் தானே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கணும். இங்க வந்து அப்ப தலைவர் அவங்க மடியில தானே படுத்திருக்கணும். ஆனா இவங்க 2 பேரும் கண்டுக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி எதுவுமே நடக்காத மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டு இருக்காங்க. ஆனா ஒன்னு 2ன்னு இல்ல, கிட்டத்தட்ட இந்த சீசன்ல முக்காவாசி பீஸுங்க ஒரு மார்க்கமான பீஸா பார்த்தா சூஸ் பண்ணிருக்காங்கல்ல. கிளி கிளி பிலி 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 கிளி கிளி பிலி பிலியா? யோ சரியா சொல்லி தொலையா. நெக்ஸ்ட் இத்தனை நாள் நடந்ததை வச்சு நீங்க சொல்லுங்க, இவங்களுக்கு எல்லாம் ஃபாலோவர்ஸ் கூடி இருக்கும், இவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா ஹேட்டர்ஸ் அதிகமா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிற 2 பேரை நீங்க சொல்லணும் அப்படின்னு கேட்டதுக்கு பெரும்பாலான மக்கள் சொன்னது திவாகருக்கு அதிகமா இருக்கும் ஃபாலோவர்ஸ், இந்த பார்வதிக்கு ஏகப்பட்ட ஹேட்டர்ஸ் வந்திருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் பயங்கரமா கத்த இந்த அம்மாக்கு மூஞ்சி அஷ்ட கோணத்துக்கு போகுது. அட பாவீங்களா, என்ன பிடிக்காதவங்க இத்தனை பேர் வெளியே இருக்கீங்களா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒருத்தர் 2 பேரை சொன்னாங்க பார்வதி பேரை. விக்ரம், ஆதிரை, கெமி, கனி, சுபிக்ஷா, அரோரா, துஷார்னு எல்லாருமே பார்வதி பேர் தான் சொன்னாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? எப்படியும் பார்வதி 80 இருந்து 90 நாள் கன்ஃபார்ம். என்ன இதான் நான் அப்படின்றத ஃபர்ஸ்ட் வீக்லயே காமிச்சிட்டாங்க இந்த அம்மனி. மத்த பீஸுங்கெல்லாம் அப்படியே மாஸ்க போட்டு சுத்திட்டு இருக்குதுங்க. கூடிய விரைவில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொன்னும் வெளியே வரும். அதெல்லாம் பாக்குறப்போ பார்வதி எவ்வளவு தேவலாம் போல இருக்கே அப்படின்னு யோசிக்க வைக்கும். இதெல்லாம் இன்னைக்கு நேத்தா பாக்குறோம். 8 சீசனா இதான பிக் பாஸோட சம்பிரதாயம். அந்த முகமூடி என்ன கழட்டி நீ யாருங்க எக்ஸ்போஸ் பண்ற? உன் நிஜ முகத்தோட ஒரு நாள் தாண்ட முடியுமான்னு பாக்குறேன். பட் இந்த கேள்வியை நம்ம தர்பூசணி கிட்ட கேட்டப்போ, சார் ஹேட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ரம்யாக்கு தான் அதிகமா இருக்கும், அதை விட இந்த கமர்கட்டுக்கு தான் ஜாஸ்தி ஆயிருக்கும். ஏன்னா அவர் ரொம்ப பிசிக்கலா ஹராஸ் பண்றாரு சார், வார்த்தைகளை விடுறாரு சார். அண்ட் ஃபாலோவர்ஸ் வந்து பாருக்கு ஜாஸ்தி ஆயிருக்கும். ஏன்னா இந்த கமரு மாதிரிலாம் கிடையாது சார், அவங்களோட அப்ரோச்சே பாத்தீங்கன்னா ரொம்ப டீசென்டா இருக்கும் சார். அண்ட் என்ன பத்தி சொல்லணும் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே அப்சர்வேஷன் பண்ணுவேன் சார் அப்படின்னு இந்த பீஸ் மேல இதுவே பூத்துவி தர்பூசணி வாழ்க, தர்பூசணி பழம் வாழ்க அப்படின்னு கத்தாம கத்திக்குது. ஓரளவு எனக்கு நல்ல அப்சர்வேஷன் பண்ணுவேன் சார். அப்புறம் எஃப்ஜேபிசி என்ன சொல்லிச்சு, சார் இந்த தர்பூசணி ஒரு நாள் ஒரு மேட்டர் சொல்லிச்சு, எனக்கு நெகட்டிவிட்டி வந்தாலும் பரவாயில்ல, அதான் என்னோட பப்ளிசிட்டி அப்படின்னு. சார் அப்பலாம் நான் சொல்லவே இல்லை சார், பொய் சொல்றாரு சார். இங்க பாருங்க, உங்களை பத்தி பிளஸ்ஸா சொல்றப்ப மட்டும் லாரி கணக்குல வாங்கி போட்டுக்கிறீங்கல்ல, நெகட்டிவா சொல்றப்போ ஏத்துக்கணும்ல. ஆனா அவர் நெகட்டிவாவே சொல்லியே உங்களை பத்தி பாசிட்டிவா தானே சொல்லிட்டு இருக்காரு. ஓ அப்படியா, சாரி சார். சாரி சார், சாரி சொன்னா திருந்திடணும் சார், திருந்தாம சாரி சொல்றதுக்கு எதுக்கு சார் சாரி? ஐயோ தெரியாம சொல்லிட்டேன் சார், சாரி சார்.
அப்படின்னு கட்சியா அந்த தெய்வீக சிரிப்பை போட்டு ஆஃப் பண்ணாரு. இந்த சிரிப்பை எங்க இருந்து புடிச்சாருன்னு தெரியல. அப்படியே அதை ஸ்லோ மோஷன்ல வச்சு கண்கள் இரண்டால் பாட்டை போட்டு கேளுங்களேன். கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய். எனக்கே பயமா இருக்குடா. சரி, அடுத்து நம்ம கமரு கட்டு. இந்த தர்பூசணிக்கு தான் சார் ஏகப்பட்ட ஹேட்டர்ஸ் வந்திருப்பாங்க, ஆனா அவருக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலே ஆட்டி விடுறத பார்த்த உடனே தம்பி வணக்கம் உட்காந்துருங்க அப்படின்னு கடுப்பாயி அவரை உட்கார வச்சிட்டாரு. போன சீசன் கண்ணம்மா வீட்டுக்காரரை பார்த்த மாதிரியே இருக்குது. ஏன்னா அவர் பேசினாருன்னு வச்சுங்களேன், உட்காருங்க அருண் அப்படின்னு இவர் சொல்ல அவர் உட்காராம பேசிட்டே இருப்பாரு. அதே மாதிரி இந்த சீசன்ல இந்த கமரு கட்டு. போன பொங்கலுக்கு நானு, இந்த சம்மருக்கு நீங்களா சாவுடா. நெக்ஸ்ட் துஷார் ஒரு சூப்பரான பாயிண்ட் சொன்னாரு. பாருக்கு தான் அதிகமா ஹேட்டர்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி என்ன பாயிண்ட்னு கேட்டீங்கன்னா, சார் நான் இந்த வீட்டோட கேப்டன் ஆக போறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட பெருசா பேசினதெல்லாம் கிடையாது. ஆனா எப்ப நான் கேப்டன் ஆனனோ எனக்கு ஹைப் கொடுத்து பேசுறாங்க, நீ அப்படி நீ இப்படி அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பாக்குறப்போ பேசாதவங்க எனக்கு இந்த ஒரு பொசிஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் ஏன் இப்படி பேசணும்? சோ இவங்களுக்கு கண்டிப்பா ரெண்டு முகம் இருக்கு அப்படின்றது தெரிய வந்துச்சு சார். இதெல்லாம் பாக்குறப்போ மக்கள் கண்டிப்பா ஹேட்ஸ் தான் கொடுப்பாங்க அப்படின்னு நச்சுன்னு ஒரு பாயிண்ட் சொன்னாரு. டேய் லைட்டா ஒரு பாயிண்ட் போட்டு வேட்டி கீழே வெடி வைக்க பாக்குற பத்தியா? நல்ல பாயிண்ட் புடிச்சு பேசுது இந்த பீஸ். சோ டாப் 5ல வர்ற எல்லா தகுதியும் இருக்கு. ஆனாலும் அப்பேற்பட்ட ராஜாவே அந்த காலத்துல எல்லாம் யாரால கெட்டாரு அப்படின்னு கேட்டா பொண்ணாலதான். உலகத்துல உள்ள போருக்கும் வாருக்கும் மூல காரணம் யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணா தான்டா இருப்பா. ஓம் பின்னாடி ஒரு பொண்ணு தான் இருக்கா. அதே மாதிரி ஒருத்தங்க இவருக்கு பிராக்கெட் போட்டு ஒரு சில விஷயம் எல்லாம் பண்றாங்க. 24/7ல பாத்தீங்கன்னா தெரியும். இந்த பீஸ் ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த அரோரா பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்க, இது பிக் பாஸ் வீடா இல்ல ஓயோ வீடா அப்படின்ற லெவலுக்கு போயிட்டு இருக்கு. ஒரு சின்ன பிட்ட பாக்குறீங்களா? நான் தான் எடுத்து விட்டேன். என்ன நடக்குதுங்க? சோ இந்த வலையில எல்லாம் விழாம எப்படியாவது இந்த பீஸ் தப்பிச்சு வந்துருச்சுன்னு வச்சுங்க, கண்டிப்பா டாப் 5ல இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பார்த்து பொழைச்சுக்க ராஜா. என்ன பத்தி பேசு, ஆளை பத்தி ஏதாவது பேசுன. அப்படிதான்டா பேசுவேன். உன் ஆள் ஒரு அவ, நீ ஒரு இவன்டா. இப்போ எவிக்ஷன் டைம். சோ யார் எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல ஒரு ரவுண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த எவிக்ஷன் கார்டை ஓபன் பண்ணி காட்ட போறேன் பார்க்க போறேன் அப்படின்னு இழுத்தாரா. எப்படியும் நோ எவிக்ஷன் தான் இருக்க போகுதுன்னு பார்த்தா தலைவர் பேர் வந்துருச்சு. இன்ட்ரோல சொன்ன மாதிரி ரொம்ப வருத்தத்தோட போனாரு. சோ எல்லாரும் போய் தன்னோட அனுதாபத்தை தெரிவிக்க போனாங்க. ஒரு ஆணியும் புடுங்க வேணாம், நான் ஹாப்பியா தான் போறேன், சுத்தி நின்னு எனக்கு கடுப்பேத்தாதீங்க, தள்ளிப்போ தள்ளே அப்படின்ற மாதிரி தள்ளிட்டே இருந்தாரு. முக்கியமா இந்த பார்வெல்லாம் கிட்ட வரவே உள்ளியே. ஏமா தயவு செஞ்சு இங்க நிக்காத, அப்படி போயிரு, அப்படியே போயிரு. அப்படியே திரும்பாத. அப்புறம் இந்த சுபிக்ஷா சார் உங்கள்ட்ட இருந்து நாங்க நிறைய கத்துக்கிட்டோம் சார் அப்படின்னு சொல்ல, என்ன கத்துக்கிட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணும் கத்துக்கல, சும்மா சொல்றது. சரி இப்ப எதுவும் பேசக்கூடாது, வேற மாதிரி ஆயிரும், நான் வந்த பர்பஸே வேஸ்ட் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிக்கப் ஆகி ஓகே நான் ஜெயிக்க போறேன், நான் ஒண்ணு இங்க தோத்துட்டு போல வரட்டுமா அப்படின்னு கான்பிடென்ட்டா வெளியே போனார். இவரோட கான்பிடன்ஸ்ல ஒரு 10% நம்மள்ட்ட இருந்தா கூட எதிரையும் பெருசா தோண்டு போகாம அடுத்ததுன்னு நோக்கி போயிட்டே இருப்போம். பட் அது வர்றதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி டியூஷன் எடுங்க சார், நான் வந்து சேர்ந்துக்கிறேன். ராஜா நீ அப்புறமா அண்ணன் வந்து பாருங்க. உண்மையிலே உங்கள்ட்ட வந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன் சார். அதுலயும் முக்கியமா உங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த லாலா பாட்டு பாடிக்கிட்டே விருந்தாளி வீட்டுல சாப்பிட்டு வெத்தலை பாக்கு போட்டு வீட்டுக்கு போற மாதிரி ஜாலியா போனீங்க பாருங்க. அங்க நிக்கிறீங்க சார் நீங்க. ஆஹா என்ன அருமையான ஒரு சங்கீதம், என்ன அற்புதமான ஒரு பாட்டு. ஃபைனலி வெளியே வந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க சார் உங்க அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்க, சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே இந்த பிக் பாஸ் வீட்ல ஒரு நாளாவது வந்து வாழணும் சார். இந்த வீடு புத்தரோட போதி மரம் மாதிரி சார் அப்படின்னு இந்த சீசன் 9 ஓயோ ரூமா பாராட்டி தள்ளுறாரு. இது வீடு இல்ல, விக்ரமன் சார் படம். அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேசுறதுக்கு ஆரம்பிச்சாரு. அதுக்குள்ள நம்ம சேதனை உள்ள புகுந்து ஓகே சார் தேங்க்யூ இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு குறுக்க பேசினாரு. இருந்தாலும் நான் ஸ்டாப்பா பேசிட்டே இருந்தாரு நம்ம கான்பிடன்ஸ் ஸ்டார் பவர் காந்தி, சாரி பிரவீன் காந்தி. சரி சார் டாடா பை பை சொல்லிட்டு கிளம்பிடலாமா அப்படின்னு கேட்டாலும், நான் எது கிளம்பணும், நான் கிளம்ப போறது கிடையாது, நான் இங்கேயும் இருக்கிறேன் அங்கேயும் இருக்கிறேன் எங்கும் இருப்பேன் இந்த நான். என்னடா மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்கிறான்? அவரோட பழக்கம் அது. ஓ அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. சரி சார் உள்ள போய் பேசலாமா? ஓ பேசலாமே சார். பட் இந்த நான் இங்கேயும் இருப்பீங்க அங்கேயும் இருப்பீங்க அப்படிதானே சார்? ஆமா நான் ஆமா சார் நான் தான். பேசலாமா சார்? போலாம் சார். ஓகே நான் போயிட்டு வரேன், நான் போனாதான் திரும்பி வர்றதுக்கு, நான் அங்கேயே தான் இருக்கேன், அப்புறம் ஏன் போனோம் அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிச்சு ஒரு சில பாயிண்ட் எல்லாம் பேசிட்டு இருந்தாரா. ஐயோ இந்த ஆளு போவாரா மாட்டாரா அப்படின்னு கான்ல பாத்துட்டு இருந்தாரு நம்ம சேதனை. ஃபைனலி ஒரு சில கருத்துக்களை சொல்லிட்டு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டார். போயிட்டு வாப்பா. பட் ஜோக் சார் பார்ட் சார் உண்மையிலேயே சொல்றேன், உங்களோட கான்பிடன்ட் லெவல் இருக்கே
அது வேற லெவல். அதுக்கு நான் பிக்கெஸ்ட் ஃபேன். கண்டிப்பா கத்துக்கிறேன் சார். ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணு வச்சிருந்த பேஷண்ட எவனோ ஹைஜாக் பண்ணி போயிட்டான். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போய் எல்லாரும் பொறுப்பா வேலை பாருங்க. கம்ரு அண்ட் சபரி, நீங்க போய் உங்க வேலையை இப்பயே ஸ்டார்ட் பண்ணுங்க. தண்ணி கிட்ட போங்க. கூட வேணா யாரா ஹெல்ப்பரை கூட்டு போறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே சபரி எஃப்ஜேவை கூப்பிட்டாரு. சோ இவங்க 3 பேரும் வெளியே போய் பேசிட்டு இருந்தாங்களா. போனவங்கள அப்படியே திரும்பி கூப்பிடுங்க அப்படின்னு உள்ள கூப்பிட்டாங்க. யோ வெளியே போனீங்களே, அங்க ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு பாத்தீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லையே, டேங்க் இல்ல, அப்ப தண்ணி வருமா, இன்னைக்கு அக்கூஸ் நிம்மதியா போலாமா அப்படின்ற சந்தோஷத்தை இவங்க எல்லாரோட முகத்திலையும் நான் உணர்ந்தேன். ஏமா ஆதிரை, எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்ததெல்லாம் கரெக்டா செஞ்சாங்க. ஆனா நீ மட்டும் மாஸ்க் போடாம இருக்க. ஒரு விஷயம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை விமர்சனம் பண்ணாம ஏத்துக்கணும். அந்த மாஸ்க் எங்கமா இருக்கு? வீட்டுக்குள்ள தானே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நன்றி வணக்கம் சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமும் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து கனி ஒரு சில அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது, கொஞ்ச நாளைக்கு தான். எப்படியும் மூஞ்ச காட்டணும்ன்றதுக்காகவாவது மாஸ்க கழட்ட சொல்றாங்க, அதனால போடே அப்படின்னதுக்கு அப்புறம் தான் போட்டாங்க. என்னென்னலாம் பண்ணா ரொம்ப நாள் இருக்க முடியும்ன்ற வித்தை எல்லாத்தையும் அக்கா கிட்ட தெள்ள தெளிவா கத்துட்டு வந்திருக்காங்க நம்ம ஆதிரை. பாக்ஸிங்க்கு கை எவ்வளவு முக்கியமோ காலு அவ்வளவு முக்கியம். அப்பதான் ஆட்டம் ஆடணும். லாஸ்டா முடிக்க போறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஓசியில சாப்பாடு கொடுத்து விட்டுருவாங்க, யாரும் சமைக்க வேணாம் அப்படின்றதுக்காக. சோ வெரைட்டி ஆஃப் சாப்பாடு எல்லாம் வந்துருந்துச்சு. அப்போ சபரி எல்லாருக்கும் பிரியாணி அளந்து ஒவ்வொரு பவுலா வச்சிட்டு இருந்தாரு. ஆனா ஃபர்ஸ்ட் வந்த பாரு, எனக்கு அளந்தெல்லாம் வைக்க தேவையில்ல, எனக்கு தேவையானதை நானே எடுத்துக்கிறேன் அண்ட் கம்மியாவே எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. சோ அங்க இருந்து எல்லாரும், அது என்ன உங்களுக்கு மட்டும் ஒரு நியாயம், எல்லாருமே பவுல்ல தானே வாங்கிட்டு இருக்காங்க, அதே மாதிரி நீங்களும் வாங்க வேண்டியது தானே. ஏன்னா டேய், உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா? ஏதாவது சொல்லே இருப்பீங்களா? அந்த பவுல்ல வச்சதை விட கம்மியா தான் வச்சிருக்கேன். ஆமாமா, கம்மியா தானமா வச்சிருக்காங்க, எதுக்குமா அவங்களை ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்க? யோ நீ ஏன் குறுக்க வர? நாங்க அவங்கள்ட்ட தானே பேசிட்டு இருக்கோம். பேசாதீங்க, பெரியவராச்சுன்னு பாக்குறேன். இல்லனா அப்படி இல்லமா, சாப்பிடுறப்ப இப்படிலாம் சொன்னா எப்படிமா சாப்பிட முடியும் அப்படின்னு இந்த பீஸ் ஜிங்சா அடிக்க எல்லாரும் அவங்க பாட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க கத்தின்னு கடங்க, நான் போய் திங்க போறேன் அப்படின்னு மூலையில போய் சாப்பாடை வச்சு தின்னுக்கிட்டு சைட்ல இந்த பீஸுங்களெல்லாம் திட்டிட்டு இருந்தாங்க. நான் என்ன ரேஷன்ல இருந்தா எடுத்தேன், காமன் ஃபுட்டு தானே எடுத்தேன், அதுவும் கம்மியா தானே வச்சுக்கிட்டேன், அப்புறம் என்னடா உங்களுக்கு எல்லாம் அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. ஏன் அந்த பவுல்ல வச்சு சாப்பிட்டா இப்ப என்ன? அந்த பவுல்ல எனக்கு பாதி வைங்க, இல்ல முக்கால் வைங்க, இல்ல கால்வாசி வைங்க அப்படின்னு கேட்டு வாங்கியிருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இந்த பிலாக்கா பசங்க சாப்பிடுற மாதிரி நானும் அந்த பவுல்ல வாங்கி சாப்பிடணுமா? அவங்களும் நானும் ஒண்ணா? நான் இப்படிதான் வச்சுப்பேன் அப்படின்னு தான் தனியா தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த பீஸ் ஏதோ வேணும்னே பண்ணிட்டு இருக்குது. அதுக்கு பக்கத்துல ஜிங்சா அடிக்கிறதுக்கு அந்த தர்பூசணி வேற. காலை உடைச்சு நீ திருந்தலையா? இவன் அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. என்னதான் பண்றது? சரி, நிறைய அன்சீன் வீடியோஸ் உங்களுக்காக ராகேஷ் ஜெர்னில போட்டுட்டு இருக்கோம். உங்கள எத்தனை பேர் பாக்குறீங்க அப்படின்னு தெரியல. அதுல 1 hourல காமிக்கிறத விட சூப்பரான சீன்ஸ் எல்லாம் இருக்குது. அதை ஏன் காமிக்க மாட்டாங்க 1 hourலன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த எடிட்டிங் டீம் கிளிப்பிங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ்டா எடுக்கிற மாதிரியே தெரியல. எனிவே நீங்க கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நம்ம எடுத்து உங்களுக்காக அந்த சேனல்ல போடுறோம். பிடிச்சா போய் பாருங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.